ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க டெட்லி டிசென்ட் தி அபினபிள் ஸ்னோமேன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 25 minutes இருக்கு. இந்த படத்தை மார்க்கோ மிக்கிலாக்ஸோ டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல சக் கேம்பெல், ஆட்ரியன் பால் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி ஒரு ஸ்னோ மவுண்டனுக்கு போறாங்க. அங்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய கிரியேச்சர் இருக்கு. அது இவங்களை அட்டாக் பண்ண பாக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டை பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவுலாம் பெருசா எதுவுமே கிடையாது. ஒரு பிள்ளையா ரச்சனை படமா தான் இது வந்திருக்கு. தமிழ் டப்பிங் ஓரளவு தான் ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பல 100 படங்கள் பார்த்துருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. யாருமே அட்ராக்ட் பண்ற அளவுலாம் நடிக்கல. விஎஃப்எக்ஸ் காட்சிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விஎஃப்எக்ஸ்ன்னு தெரியுது. அந்த பனிமலைலாம் உடஞ்சி விழுகிற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் அப்பட்டமா விஎஃப்எக்ஸ் அப்படின்றத கிளியராகவே காட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சரையும் காட்டுறாங்க. அது ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. அதை பார்த்த கிரியேச்சர்ன்ற ஃபீல் கூட நமக்கு வரல. ஏதோ கரடி பொம்மை இருந்த மாதிரி இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் சுத்தமாக இவங்க யார் கேரக்டரும் இன்ட்ரெஸ்டிங்காக எழுது. அதனால யாரோடையுமே நமக்கு மிங்கிள் ஆக முடியல. இவங்க ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு அந்த மலையில மாட்டுறாங்க. அந்த கிரியேச்சர் இவங்களை என்ன பண்ணிடுமோ அப்படின்ற பயம் நமக்குள்ள வரவே இல்லை. அதுவே மிகப்பெரிய ஃபெயிலியர் இந்த படத்துக்கு. ஸ்க்ரீன் பிளே வைஸாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. எல்லா சீனுமே ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னாலும் பயங்கர டல்லாக தான் இருக்குது. சினிமோட்டோகிராஃபியும் சரியில்லை, சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரியில்லை, ஆல்ரெடி நம்ம விஎஃப்எக்ஸும் சரியில்லைன்னு சொல்லிட்டோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளா ரச்சனை படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.